மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு திருச்சியில் மொழிப்போர் தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்தி ஆதிக்கத்தை என்றும் எதிர்ப்போம். ஆதிக்க இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். ஆதிக்க இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். ஆதிக்க இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். ஹிந்தி இந்தியாவின் ஒரே அதிகாரப்பூர்வ மொழியாக மாற்றப்படுவதை கண்டித்து 1964-65 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் வெடித்தன. தமிழ்நாடு முழுவதும் அரசியல் கட்சிகளை தாண்டி இளைஞர் அமைப்புகள் பெரிய அளவிலான போராட்டங்களை நடத்தின. இப்போராட்டங்களில் ஏராளமான இளைஞர்கள் தங்கள் உயிரை தியாகம் செய்த நிலையில் காவல்துறையின் நடவடிக்கைகளால் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கொல்லப்பட்டனர். இப்போராட்டங்களின் எதிரொலியாக இந்தியாவின் அதிகாரப்பூர்வ மொழியாக ஹிந்தியுடன் ஆங்கிலமும் தொடரும் என்று மத்திய அரசு அறிவித்தது. தமிழ்நாட்டின் தனித்துவமான எழுச்சிக்கு வித்திட்ட இந்த சிறப்பு வாய்ந்த போராட்டங்களின் 61வது ஆண்டு நினைவு நாள் மொழிப்போர் தியாகிகள் தினமாக தமிழ்நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டது. இந்தி திணிப்பை தான் எதிர்க்கிறோம், மொழியை எதிர்க்கவில்லை. துளசிதாஸ் ராமாயணத்தை முழுக்க இந்தியிலேயே படித்து அதை அறிந்து கொள்ள முயற்சித்தவன் நான். இந்தி திணிப்பு, இந்தி படித்தால்தான் வேலை, இந்தி படித்தால்தான் ப்ரமோஷன் என்ற நிலையை நாங்கள் மனமாற எதிர்க்கிறோம். 1965 தமிழ்நாட்டில் தோன்றிய இந்தி எதிர்ப்பு இன்று மராட்டியத்தில் கொழுந்துவிட்டு எரிகிறது. அவர்களுக்கும் இந்தி திணிப்பு என்ற உணர்வு வந்துவிட்டது. நாங்கள் மொழியை ஆதரிக்கிறோம், மொழி திணிப்பை உளமாற மனமாற எங்கள் சக்தி உள்ளவரை எதிர்க்கிறோம். இந்நிகழ்வின் ஒரு பகுதியாக திருச்சி தென்னூரில் உய்யக்கொண்டான் ஆற்று குழுமிக்கரையில் மொழிப்போர் தியாகிகள் கீழப்பழுவூர் சின்னசாமி மற்றும் விராலிமலை சண்முகம் ஆகியோரின் கல்லறைகளுடன் கூடிய மணி மண்டபத்தில் தமிழ் மொழி ஆர்வலர்களும் திராவிட இயக்கத்தினரும் இடதுசாரிகளும் பெருமளவில் திரண்டு நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். இதில் திமுக, அதிமுக, மதிமுக, அமமுக, நாம் தமிழர் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மக்கள் அதிகாரம், தமிழ் தேசிய பேரியக்கம் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகளும் அரசியல் அமைப்பினரும் இடம்பெற்றிருந்தனர். வந்திருந்தவர்கள் ஆதிக்க இந்தி திணிப்பை எப்போதும் எதிர்ப்போம் என்றும் முழக்கங்களை எழுப்பினார்கள். ஆதிக்க இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். 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 இந்தியும் வாழட்டும், ஆள வேண்டாம். ஆதிக்க இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். ஆதிக்க இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். ஓடி வந்த இந்தி பெண்ணே கேள், நீ தேடி வந்த கோழையுள்ள நாடு இதுவல்லவே என்று உணர்ச்சி வேகம் இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு 1938 ஊட்டப்பட்டது. அதற்கு பிறகும் கூட இந்திதான் ஆட்சி மொழியாக இருக்கும். அது 1965 ஜனவரி 25ஆம் நாள் முதல் இந்தி மட்டுமே ஆட்சி மொழியாக இருக்கும் என்கிற நிலையை அரசமைப்பு சட்டத்திலேயே தீர்மானித்தார்கள். அந்த கட்டம் வருகிற போது 64 இருந்து 65 வரைக்கும் அப்படி ஆகிவிடக்கூடாது. அதற்கு முன்னால் 63ஆம் ஆண்டிலே நேரு தந்த உறுதிமொழி அரசு சட்டத்திலே இடம்பெற வேண்டும் என்பதற்காக தமிழகத்தில் மாணவர்கள் கட்சி வேறுபாடு இன்றி தமிழ்நாடு மாணவர் இந்தி ஆதிக்க எதிர்ப்பு குழு என்ற பெயரில் மொழிப்போர் தியாகி திரு எல் கணேசன் போன்ற திமுக மாணவர் தலைவர்கள் எல்லாம் பின்னணியிலே இருந்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தந்த காரணத்தாலே முன்னாள் மாணவர்கள் நாங்கள் கட்சி வேறுபாடு இன்றி அன்றைக்கு நாங்கள் இந்தியை எதிர்த்து போரிட்டோம். இன்றைக்கு வடநாட்டிலே பணியாற்றி வந்திருக்கிற காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள், பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், நாடாளுமன்றத்திலேயே பணியாற்றிய நான் இருக்கிறேன். அங்கே இருக்கிற வேற்று மாநிலத்தவர்கள் வங்கத்தவரானாலும் சரி, மராத்தியர்களானாலும் சரி, கன்னடத்தவரானாலும் சரி, கேரளியர்களானாலும் சரி, ஆந்திரக்காரர்களானாலும் சரி, தமிழ்நாட்டு மாணவர்கள் நீங்கள் 65லேயும் 68லேயும் போராடிய காரணத்தாலே தான் இன்றைக்கு நாங்கள் இரண்டாந்தர குடிமக்களாக ஆகாமல் இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் கூட இன்றைக்கும் கொல்லைப்புற வழியாக இந்தியை மும்மொழி திட்டம் என்கிற பெயரிலே கொண்டு வருவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கு தமிழ்நாட்டில் கட்சி வேறுபாடு இன்றி அனைவரும் ஆதிக்க இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்கிற உணர்வை பெற வேண்டும் என்பதற்காக 70களிலே இருக்கிற நாங்கள் சிறு குழுவாக குறுந்தூர ஊர்வலமாக நடந்து வந்து எங்களுடைய எதிர்ப்பை காட்டுகிறோம். அந்த போராட்டத்திலே தங்கள் இன்னுயிரை ஈந்த விராலிமலை சண்முகம் அவர்களுக்கும் கீழப்பழுவூர் சின்னசாமி அவர்களுக்கும் அஞ்சலி செலுத்துவதற்காக நாங்கள் திரண்டோம், வந்தோம், கூடினோம், அஞ்சலி செலுத்தினோம். வணக்கம், நன்றி.